Press the bell button now. இனிய வணக்கங்கள். மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் சொல்லக்கூடிய நமது நிறுவனத்தின் ஆன்லைன் ட்ரைனிங்காக வந்திருக்கிறேன். எனது பெயர் மனோஜ், ட்ரெய்னர், ஹார்வர்ட் சக்சஸ் அகாடமி. முதல்ல இப்படி ஒரு அருமையான திட்டத்தை வகுத்த மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு பின்னாடி வேலை பார்த்த அனைத்து நபர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம எல்லாருமே மிக சிறப்பாக மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் ப்ராடக்ட் ட்ரைனிங் ஆனது நம்ம பிசினஸில் மிக மிக முக்கியமானது அல்லவா? அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் முதல்ல மீட்டிங் ஹாலுக்குள்ள நமக்கு கிடைச்சது. ஆனா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா லாக்டவுன் ஆன பிறகு அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காம போய்விட்டது. என்ன செய்வது அறியாது தவிக்கும் போது தன்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டருக்காக ஆன்லைன் மூலமாக புது டெக்னாலஜியை பயன்படுத்தி பொருட்களை பற்றியான பயிற்சி கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறது மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் என்கிற நமது நிறுவனம். இந்த லாக்டவுன் பீரியட்ல உங்க வீட்டுல உங்க மொபைல் வழியாக உங்களது லேப்டாப் வழியாக இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் வர உள்ளது. ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆனது ஒவ்வொரு ப்ராடக்டை பத்தி ஒவ்வொரு நாட்களும் ட்ரைனிங் நடைபெறும். சாதாரணமா ப்ராடக்ட் ட்ரைனிங் சொல்லும் போது ஒரு நாள் மீட்டிங் ஹாலுக்குள்ளே நடக்கும்போது அத்தனை பொருட்களும் ஒரே நாளையில சொல்லி முடிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துள்ளது. ஆனால் இன்று ஒவ்வொரு நாட்களிலேயே ஒவ்வொரு ப்ராடக்டை பத்தி மட்டும் விரிவாக்கமா நாம பார்க்க போறோம். அதனோட பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொருளை பத்தி கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் வரை மிக விளக்கமாக நாம பார்க்க போகிறோம். முதல்ல நாம சொல்ல போற ப்ராடக்ட் 9E5 மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட மாஸ்டர் ப்ராடக்ட் 9E5 நாம் எல்லாருமே அறிந்த விஷயமே. இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் எதுக்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது? ப்ராடக்ட் ட்ரைனிங்கினுடைய அவசியம் என்ன? நிச்சயமா நம்முடைய பொருட்கள் அத்தனையுமே மிக சிறந்த பொருட்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே மிக மிக நன்றாகவே தெரியும் அல்லவா? அந்த பொருட்களை பத்தி சரியான நாலேஜ் நம்மிடம் இருக்கும்போது தான் சரியான நபர்களிடம் சரியான பொருட்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். எனது நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே மிக சிறந்தது. அப்படி நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களிடம் சொல்லும் போது அந்த பொருளை பத்தியான சரியான ஞானம் உங்களிடையே இருந்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்டின் மேல் நமக்கு நம்பிக்கை உருவாகும். எதை பத்தி ஞானம் வருதோ அதை பத்தி நம்பிக்கை உருவாகும். சோ நம்மளுடைய ஒவ்வொரு ப்ராடக்டை பத்தியான அறிவு, நாலேஜ், ஞானம் நாம வளர்க்கும் போது அந்த பொருளை பத்தியான கான்பிடன்ட் உருவாகும், நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கையோடு இன்னொருத்தர்கிட்ட போய் பேசும்போது நிச்சயமா சரியான நபருக்கு சரியான பொருள் போய் சேரும் என்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. அந்த நோக்கத்தோடவே இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் ஆனது அமைந்துள்ளது. இந்த மாதிரி ப்ராடக்ட் ட்ரைனிங் நாலேஜ் எல்லாம் நமக்கு வளர்ப்பதற்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரே ஒரு நிறுவனம் தான் தன்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில ஜெயிப்பதற்காக பயிற்சி கூட்டங்களை பயிற்சிக்குன்னு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி துவங்கியுள்ளது. மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருமே
தன்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்கணும் என்பதற்காகவே இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு நிறுவனம் பயிற்சிக்காகவே தனியாக ஒரு அகாதமியை நிறுவியுள்ளதுங்க. அதுதான் நம்மளுடைய ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாதமி. எதுக்காக ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாதமி நிறுவப்பட்டுள்ளது? மைலஸ்டோன் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டரும் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளம் பெறணும் என்பதற்காகவே ஹார்வர்ட் சக்சஸ் அகாதமியை நிறுவியுள்ளது. இதன் பின்னாடி நிறைய தலை சிறந்த ஞானிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆனது நமக்காக கொடுத்திருக்கக்கூடியது ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி. நம்முடைய ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி நம்ம கிட்ட என்ன சொல்லுது? முதல்ல லேர்ன் பண்ணுங்க, அதற்கப்புறமா ஏர்ன் பண்ணுங்க. முதல்ல கத்துக்கோங்க, அதன் பிறகு சம்பாதிங்க. அதுதானே உண்மை. அப்ப என்ன செய்யணும்? எல்லாருமே முதல்ல இந்த அருமையான தொழிலில் இருக்கக்கூடிய பொருட்களை பத்தி கத்துக்கோங்க, அதன் பிறகு சம்பாதிப்போம். இன்னைக்கு ஹார்வர்ட் சக்சஸ் அகாடமியோட டீடைல்ஸ் அதிகமா தெரிவதற்காக வெப்சைட் மூலமாகவும் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம், அல்லது ஃபேஸ்புக் மூலமாகவும் ஹார்வர்ட் சக்சஸ் அகாடமியோட பேஜ் நீங்க லைக் பண்ணினீங்களானால் நிறைய தகவல்கள் அது மூலமாக நீங்க பெற முடியும். இன்னைக்கு மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் என்று சொல்லக்கூடிய நமது நிறுவனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏசியாவிலேயே மிக சிறந்த டைரக்ட் செல்லிங் நிறுவனமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த மாதிரி ஏசியாவிலேயே மிக சிறந்த நிறுவனமாக திகழ்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் தான் நம்முடைய ப்ராடக்ட்டுங்க. நம்முடைய அருமையான பொருட்கள் தான் இந்த அளவுக்கு சிறந்த நிறுவனமாக நம்ம நிறுவனத்தை உருவாக்கியது. அதுல 6 விதமான பிராண்ட் நேம்ல நமது நிறுவனம் பொருட்களை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. 1 எலிமெண்ட்ஸ் வெல்னஸ், முற்றிலும் ஆயுர்வேதத்தை பின்பற்றியே உருவாக்கப்பட்ட பொருட்களானது எலிமெண்ட்ஸ் வெல்னஸ். 2வது முக்கியமான ஒரு பிராண்ட் ஆன் அண்ட் ஆன். 3வது பிராண்ட் ஆஹார். 4வது பிராண்ட் நியூ ஸ்டார். 5வது எம்ஐ ஹோம். 6வது இந்தியா க்ரோ. இந்த எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் ஆனது முதல்ல நான் சொன்ன போல முற்றிலும் ஆயுர்வேதத்தால் கடைபிடிக்கப்பட்டு ஆயுர்வேத விதிகளை கடைபிடிக்கப்பட்டு உருவாக்கின பொருட்கள். ஆன் அண்ட் ஆன் நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட். ஆஹார் அப்படிங்கிறது உணவு சார்ந்த பொருட்களையும் நம்ம நிறுவனம் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்குங்க. எதற்காக? இன்னைக்கு நிறைய எங்க போய் பார்த்தாலும் எந்த பொருளை வாங்கினாலும் அதுல விஷத்தன்மை அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த உணவுப் பொருட்கள் சுத்தமான பொருட்களாக, கெமிக்கல் அற்ற பொருட்களாக நமக்கு கொடுக்கணும் என்பதற்காகவே ஆஹார் என்கின்ற பிராண்டுல நமது நிறுவனம் பொருட்களை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. அதுல மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இருந்து நிறைய பொருட்கள் வருது. அடுத்தது நியூ ஸ்டார். நியூ ஸ்டார்னு சொல்லக்கூடியது நமக்காக நம்ம நிறுவனம் பர்சனல் கேருக்காக நிறைய பொருட்கள் மார்க்கெட் பிரைஸ்லயே கொடுக்குதுங்க. அந்த மாதிரி நியூ ஸ்டார் பிராண்டு மூலமா சோப் இருக்கு, ஹேண்ட் வாஷ் இருக்கு, அதே மாதிரி ஹேர் ஆயில் இருக்கு. அந்த மாதிரி அன்றாடம் நமக்கு தேவையான நிறைய பொருட்களை நியூ ஸ்டார்ல மார்க்கெட் பிரைஸ்லயே நம்மளால வாங்க முடியும். அடுத்தது எம்ஐ ஹோம். எம்ஐ ஹோம் பிராண்டு மூலமாக ஹோம் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலான டாய்லெட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், டிஷ்வாஷ், டிட்டர்ஜென்ட் போன்ற நம்ம அன்றாடம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது விவசாயத்தை காப்பதற்காக இந்தியா க்ரோன்னு சொல்லக்கூடிய விவசாய பொருட்களையும் நம்ம நிறுவனம் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. இப்படி 6 விதமான பிராண்டு நேம்ல நிறைய பொருட்கள் நம்ம நிறுவனம் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளை பத்தி நாம காண்போம். அந்த மாதிரி ரொம்ப முக்கியமாக நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்க நாம ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மூதாதையர்கள் எத்தனை வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்திருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு அனைவருமே திகைப்போட பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எத்தனை வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்திருந்தாங்க? நம்முடைய முன்னோர்கள் 100 வருடங்கள், 120 வருடங்கள் எல்லாம் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு ஒரு மனிதனோட வாழ்வு காலம் எவ்வளவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம அனைவருக்குமே தெரியும், 50 அல்லது 60 வயதாக சுருங்கி விட்டது. நம்மளுடைய முப்பாட்டன் 120 வயது வரை வாழ்ந்தான்.
நமது தாத்தா 100 வயது வரை வாழ்ந்தான். நமது அப்பா 80 வயது வரை வாழ்ந்தார். நம்ம வயதில் இருக்கக்கூடியவங்க 60 வயது வரை வாழ்கிறார்கள். அடுத்த தலைமுறை எத்தனை வயது வரை உயிருடன் இந்த பூமியில இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா தெரியாதுங்க. அதுதான் மிகப்பெரிய பயமுறுத்தக்கூடிய விஷயம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறோம்? என்ன காரணம் நினைக்கிறோம்? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது, மனிதர்களுடைய வாழும் காலம் குறைவதற்கு முக்கியமான ஒரு காரணம் அவனுடைய லைஃப் ஸ்டைல், அவனுடைய வாழும் விதம் தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு பலவிதமான நோய்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னாலேயே ஆயுள் காலம் நமக்கு எல்லாருக்குமே குறைஞ்சிட்டு இருக்கு. பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன சாப்பிட்டாங்க? கம்பு, சோளம், சாமை, திணை, கேப்பை, கீழ்வரகு, குதிரைவாலி, இந்த மாதிரியான பொருட்கள் தானே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நாம இன்னைக்கு சாப்பிடுற பொருட்கள் என்ன? சிக்கன், பரோட்டா, பர்கர், பப்ஸ், கேக், கொக்கோ கோலா, இப்படி நம்ம உடலுக்கு விஷத்தை அளிக்கக்கூடிய பொருட்கள் தானே நாமளும் சாப்பிடுறோம், நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த உணவு பழக்க வழக்கங்கள்னாலேயே நிச்சயமா மனிதனுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது குறைந்துகிட்டே வருதுங்க. கண்டிப்பா நம்முடைய உடம்புல பாத்தீங்கன்னா ஆயுள் காலம் குறைவதற்காக நிறைய காரணங்கள் கூறப்படுகிறது என்றாலும் முக்கியமாக நமக்கு ஆயுள் காலம் குறைவதற்கு நிறைய காரணங்கள் கூறப்படுகிறது. அதுல ஒண்ணுதான் நம்முடைய உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டங்க. அது மட்டும் அல்லாது நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் நிறைய நச்சு கிருமிகள் தாக்கிக்கிட்டே இருக்குங்க. லட்சக்கணக்கான நச்சு கிருமிகள் நம்மளை தாக்கும் போது நம்ம எப்படி உயிர் பிழைத்து இருக்கிறோம்? நம்ம உடல்ல சொல்லுவார்கள் நவ துவாரங்கள்னு சொல்லி, கண், காது, மூக்கு அப்படின்னு நம்ம உடம்புல 9 விதமான துவாரங்கள் இருக்கு. அந்த 9 துவாரங்கள் வழியாக 24 மணி நேரமும் கோடிக்கணக்கான நச்சு கிருமிகள் நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து யார நம்மளை பாதுகாக்குது? கண்டிப்பா நம்மளை பாதுகாப்பது இம்யூன் சிஸ்டம். நோய் எதிர்ப்பு சக்தி தான் நம்மளை பாதுகாக்குதுங்க. என்ன நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா என்ன? நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கான நம்ம உடலே செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இம்யூன் சிஸ்டம். அது என்னது பாருங்க, நம்ம உடம்புல நான் முதல்ல கூறின போலவே பாக்டீரியா, அதே மாதிரி நுண்ணுயிர்கள், வைரஸ், டாக்சின்ஸ், ஃபங்கஸ் அப்படின்னு நிறைய விதமான கிருமிகள் நம்மளை தாக்கிட்டு இருக்கும் போது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியானது அதுக்கு எதிராக போராடி நம்மளை பாதுகாக்குதுங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு இறந்த ஒரு உடல், ஒரு சடலம் 24 மணி நேரத்துல அழுக ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி ஒரு சடலம் 24 மணி நேரத்துல அழுக ஆரம்பிக்கும் போது அது என்ன நடக்குது? உடம்புல நிறைய பாக்டீரியாக்கள் புகுந்து அதை அழுக செய்யுது. அதே பாக்டீரியா உயிருடன் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உடம்பிலும் தாக்கிக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா அதை நிறுத்துவதற்காக நம்ம உடம்புல 24 மணி நேரமும் வேலை பார்க்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் தான் செயல்படுது. அந்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் நமக்கு டெவலப் செய்வதற்காக, அதை உருவாக்குவதற்காக நிறைய செல்கள் அதுக்காக செயல்படுது, ஆர்கன்ஸ் செயல்படுது, புரோட்டீன் செயல்படுது. அதே மாதிரி நம்ம அணுக்களும் இதுக்காக நமக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யுது. இந்த இம்யூன் சிஸ்டம் மிக சிறப்பாக நம்ம உடல்ல செயல்பட்டது அப்படின்னு சொன்னா நமக்கு அதிகமான நோய்கள் வராம நம்ம உடலை பாதுகாக்க முடியுங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீர்களானால் நிறைய இம்யூன் சிஸ்டம் நமக்கு சரியாக செயல்படாததுக்கு நிறைய காரணங்கள் இன்னைக்கு இருக்குங்க. அதுல ஒண்ணுதான் கிரானிக் ஸ்ட்ரெஸ். என்ன சொல்லுவாங்க? மன அழுத்தம். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் மன அழுத்தத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொரோனான்னு சொல்லக்கூடிய COVID-19 பேண்டமிக்ல எல்லாருமே பெரிய மன அழுத்தத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்றோம்? மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறோம்.
அந்த மாதிரி மன அழுத்தம் வரும்போது என்னெல்லாம் வரும் பாருங்க. மன அழுத்தம் ஒருத்தருக்கு வந்தாச்சுன்னா அவருடைய இதய துடிப்பு வேகம் அதிகரிச்சுட்டே இருக்குங்க. அதே மாதிரி கோபம் வர ஆரம்பிக்கும். கோபம் வரும்போது இயல்பாகவே மறதி வந்துரும், தூக்கமின்மை வரும், அஜீரண கோளாறு வரும். அதே மாதிரி மலச்சிக்கல் வர ஆரம்பிக்கும், பாடி பெயின் வர ஆரம்பிக்கும். இப்படி பாத்தீங்கன்னா இந்த மன அழுத்தமானது கண்டிப்பா நம்மளை நோயாளியாக மாத்திக்கிட்டு இருக்குங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு குறைப்பது என்னது? என்ன சொல்றாங்க மருத்துவர்கள்? ஜங்க் ஃபுட், நொறுக்கு தீனிகள். இதெல்லாம் தானே நம்ம குழந்தைகள் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பரோட்டாவும் பிராய்லர் சிக்கனும் இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் சாப்பிடுறதுனால கண்டிப்பா நம்ம உடம்புல சரியான சத்துக்கள் கிடைப்பதில்லை. அதனாலவே இம்யூன் சிஸ்டம் கண்டிப்பா பாதிப்படையும். அடுத்தது சிந்தட்டிக் ட்ரக்ஸ். நாம சாதாரணமா ஏதாவது ஒரு சின்ன தலைவலி வந்துருச்சு, ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? யாருமே டாக்டரை போய் சந்திக்கிறது இல்லை. நேரா மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவர்கிட்ட எனக்கு ஒரு தலைவலிக்கு மாத்திரை கொடுங்க, எனக்கு காய்ச்சலுக்கு மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி நாம சாப்பிடுவோம். ஆனா அந்த மாதிரி மாத்திரைகள் டாக்டர்னுடைய பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கும் போது அதனுடைய பக்க விளைவு எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது வாங்கி சாப்பிடுறவரு தெரியறது இல்லைங்க. அதையும் மீறி ஒரு டாக்டரை பார்க்க போயிட்டோம், அவர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டாரு. அந்த மாத்திரையை சாப்பிடுறதுக்காக அவர் சொல்லுவார், நீங்க இந்த மாத்திரைய 7 நாள் சாப்பிடுங்க, 7 நாள் சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி என்னை பார்க்கணும்னு. நேரா மெடிக்கல் ஷாப்புக்கு போற நாம் என்ன செய்வோம்? 7 நாள் சாப்பிட வேண்டிய மாத்திரைய மெடிக்கல் ஷாப்புக்காரரிடம் அண்ணா 3 நாளைக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்குவோம் இல்லையா? அந்த 3 நாளைக்கு மட்டும் வாங்கிட்டு அதை 2 நாள் சாப்பிட்டு ஒண்ணு எனக்கு குணமாகல, 2வது எனக்கு குணமாச்சு அப்படின்னாலும், குணமானாலும் குணமாகலைனாலும் திருப்பி அந்த டாக்டரை போய் பார்க்கறது இல்லை. திரும்பவும் அந்த காய்ச்சல் அந்த தலைவலி நமக்கு வந்ததுன்னா மறுபடியும் அதே பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு போய் 2வதும் அது வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது உடம்புக்கு எவ்வளவு கெடுதல் தெரியுமா? அந்த மாதிரி சிந்தட்டிக்கான ட்ரக்ஸ, அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் மாத்திரைகள் சாப்பிடும் போது கண்டிப்பா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அடுத்த ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், குடி பழக்கம் அதே போல ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல், இது ரெண்டுமே உடலுக்கு மிக கேடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு லங்ஸ் கேன்சர் வந்துட்டு இருக்கிறது முக்கியமான ரீசன் சொல்லப்படுகிறது என்னன்னா இந்த புகைப்பிடித்தல் தாங்க. அதே போல நம்முடைய முக்கியமான ஒரு உறுப்பு லிவர், அந்த லிவர் டேமேஜ் ஆனா உடல் முழுவதுமே டேமேஜ் ஆனதுக்கு சமம். அந்த லிவர் டேமேஜ் ஆவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இந்த குடிப்பழக்கத்தை சொல்லுகிறார்கள். இந்த ரெண்டுமே கண்டிப்பா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அடுத்தது பொல்யூட்டட் என்வாயர்மெண்ட். என்னது? மாசு படிந்த நம்முடைய சுற்றுப்புற சூழலினாலையும் நிச்சயமா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது கண்டிப்பா குறையுங்க. எப்படி? இந்த மாசுபட்ட சுற்றுப்புற சூழல் வரும்போது நமக்கு சரியான ஆக்சிஜன் கிடைக்காதுங்க. நம்ம உடலுக்கு சரியான ஆக்சிஜன் கிடைக்காத போது என்ன ஆகும்? நம்ம உடம்புல நிறைய கார்பன் மோனாக்சைடு உருவாக்கும். இந்த கார்பன் மோனாக்சைடு ஆனது நம்முடைய மூளையை நிறைய வேலை பார்க்க விடாம செய்யுங்க. அந்த மாதிரி வேலைகள் நடக்கும்போது நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பா குறையும். அடுத்தது இன்அடோகேட் ஸ்லீப்னு சொல்லுவாங்க, தூக்கமின்மை. யாருக்கெல்லாம் தூக்கமின்மை இருக்கு? நாம கேட்டுட்டு இருக்கிற பார்த்துட்டு இருக்கிற 99% நபர்களுக்கும் இந்த தூக்கமின்மை கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைஞ்சுக்கிட்டே இருக்குங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது சரியான தூக்கம் வேணும்னு நிச்சயமா சொல்லப்படுகிறாங்க. அந்த மாதிரி தூக்கம் சரியாக இல்லைனாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையுங்க. அடுத்தது இன்ஆக்டிவ் பீப்புள். இன்ஆக்டிவ் பீப்புள்னா என்ன? சாப்பிடுறது, டிவி பார்க்கறது, தூங்குறது, மறுபடியும் சாப்பிடுறது, டிவி பார்க்கறது, தூங்குறது. முக்கியமா நிறைய பேரோட வேலையே இதுதான். இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு
நோய்கள் எண்ணிலடங்காம வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. இந்த மாதிரியான நபர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிக குறைவாகவே கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது என்னதுங்க? டீஹைட்ரேஷன். என்னது? சரியான தண்ணீர் குடிக்கலைனாலும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுவும் சுத்தமான தண்ணியாவும் குடிக்கணும், தண்ணி அளவாவும் குடிக்கணும். என்ன அளவு குடிக்கணும்? குறைஞ்சபட்சம் 2 3 லிட்டர் வரை தண்ணீர் ஒருத்தர் குடிக்கணுங்க. அதுவும் கிட்னில ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கு, அது கிட்னில ஸ்டோன் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 4 லிட்டர் வரை தண்ணீர் ஒரு நாளைக்கு தேவை. இந்த மாதிரி தண்ணீர் எத்தனை பேர் சாப்பிடுகிறோம்? அந்த மாதிரி சரியான அளவு குறைஞ்சபட்சம் 2 லிட்டராவது தண்ணீர் குடிக்காதவங்களுக்கு அவங்க உடம்புல விஷத்தன்மையா இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் சொல்லக்கூடிய விஷங்கள், நம்ம சாப்பிடுறதுல இருக்கக்கூடிய விஷங்கள் நம்ம உடம்புலயே தங்கி அது நிறைய தீங்குகளை விளைவிக்கும். அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. அடுத்தது என்ன? பெஸ்டிசைட்ஸ். இன்னைக்கு பாத்தீர்களானா இந்த மாதிரி ஒரு பெஸ்டிசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் தளிக்காத ஏதாவது ஒரு காய்கறியை நம்மளால பார்க்க முடியுமா? இன்னைக்கு நிறைய நபர்கள் வீட்டிலேயே காய்கறிகளை சாகுபடி செய்யறாங்க. அந்த மாதிரி வீட்டிலேயே சாகுபடி செய்யக்கூடிய நபர்கள் கூட அந்த பூச்சிக்கொல்லியை அடிக்காம சாகுபடி செய்ய முடியறது இல்லை இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல. அந்த மாதிரி இருக்கிற காய்கறிகள் வாங்கி சாப்பிடும் போது அந்த பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம வயிற்றுலயும் போயிட்டு இருக்கு இல்லையா? நம்முடைய குழந்தைகளோட வயிற்றுலயும் அது போயிட்டு இருக்கு இல்லையா? கண்டிப்பா அது மூலமாவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கும் நோய்கள் வருவதற்கும் நிறைய காரணங்கள் இருக்குங்க. அடுத்தது என்னது? மொபைல் ரேடியேஷன் அண்ட் சன் எக்ஸ்போஷர். மொபைல் ரேடியேஷன் மற்றும் சூரிய ஒளியின் கதிர்வீச்சுங்க. இங்க மொபைல் போன் அப்படிங்கிறது இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இருக்கிறது அல்லவா? சில வீடுகளில பார்த்தோமானால் 2 வயது 3 வயது குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு பொம்மை கொடுப்பதில்லை, மொபைல் தான் கொடுக்கிறார்கள். அதனோட விளைவு என்னாகும்? அந்த சின்னஞ்சிறு மூளையில கதிர்வீச்சுகள் ஏற்பட்டு அவன் பெரியவனாக வளர்ந்து வரும்போது சரியாக முடிவெடுக்க முடியாம அவனுடைய மூளை சரியாக வேலை செய்யாம மாறிவிடுகிறது. அது நம்ம மொபைல் கொடுக்கும்போது தெரியாதுங்க, அதோட பின் விளைவுகள் அவன் பெரிதாக வளர்ந்து வரும்போதுதான் தெரியுது. அதே போலதான் சூரியனுடைய ஒளிகள் கதிர்வீச்சுகளாலையும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அதே போல நம்ம உடம்புல இந்த நச்சுத்தன்மை, நம்ம சாப்பிடக்கூடிய நச்சுத்தன்மைகள் நம்ம உடம்புல பல வருடங்களாக தங்கி இருக்கும் போதும் நம்ம நோய்வாய்ப்படுகிறோம் அல்லது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைஞ்சுக்கிட்டே வருங்க. இது எப்படி? பழைய காலத்துல பாத்தீங்களானால் நம்மளுடைய அப்பாவிடமோ அம்மாவிடமோ கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க சின்ன வயதுல இந்த பேதிக்கு சாப்பிடுவாங்க. வருடத்துக்கு ஒரு தடவையாவது பேதி மாத்திரை சாப்பிடுவாங்க. பேதி மாத்திரை சாப்பிட்டு அந்த வருடத்துக்கு ஒரு தடவை அவங்க வயித்தை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைய தலைமுறைக்கு பேதி மாத்திரைன்னு சொன்னாலே தெரியாது. பேதியே அவங்க யாருக்குமே கொடுப்பதில்லை இன்னைக்கு. அது அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல எல்லா வருடங்களிலும் இந்த பேதி மாத்திரை சாப்பிடும் போது என்ன நடக்கும்? அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு வருடத்துல தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை நச்சுக்களையுமே இந்த பேதி மாத்திரை சாப்பிடும் போது எல்லாமே கழுவி வெளியே தள்ளுதுங்க. ஆனா இன்னைக்கு கடந்த 5 வருஷமா, கடந்த 10 வருடமா, கடந்த 20 வருடமாவே இந்த பேதிக்கே மாத்திரை சாப்பிடல. பேதி நம்ம உடம்புல அந்த கிரியா, அத மலக்கிரியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பேதி மாத்திரை சாப்பிடாத போது, வயிற்றை சுத்தம் பண்ணாத போது என்ன பண்ணும்? அந்த 10 வருடங்களாக நம்ம குடல்ல, நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் படிஞ்சு கண்டிப்பா அது பெரிய நோய்களுக்கு, நம்ம பேரு சொல்வதற்கே பயப்படக்கூடிய பெரிய நோய்களுக்கு இது முக்கியமான ஒரு காரணமாக கருதப்படுதுங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய ரீசன்கள் சொல்லப்படுது. இதுக்கு எல்லாருக்குமே எப்படி நம்ம உடம்ப இதுல இருந்து பாதுகாக்கிறது? இங்க பாருங்க, உலகிலேயே மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கக்கூடிய ஹிப்போகிராட்ஸ் என்ன சொல்றாரு? நீங்க சாப்பிடுகிற உணவு மருந்தை போல் இருக்க வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடுகிற உணவுகள் மருந்தை போல் சாப்பிட்டால் உடம்புல நோய் வராது அப்படின்னு மருத்துவத்தின் தந்தை சொல்லுகிறாருங்க.
நம்ம தமிழ்லயே அழகான சொல்லு இருக்கு இல்லையா? என்ன சொல்லுது? உணவே மருந்து. உணவே மருந்து. உணவு உண்ணும் போது அது மருந்தாக இருக்க வேண்டும். இல்லையெனில் கூடிய காலத்திலேயே மருந்தை உணவாக உண்ண வேண்டிய சூழ்நிலை நமக்கு நேரும். நிறைய பேர் அப்படித்தானே இருக்காங்க. நல்ல வயதுல என்ன வேணாலும் சாப்பிடலாங்க கூடிய வயதில் இருக்கும்போது கடையில கிடைச்ச பொருட்களை வாங்கி சாப்பிட்டு, நான் சாப்பிடக்கூடிய பொருள் என் உடலுக்கு எந்த அளவுக்கு நன்மை விளைவிக்கும், எந்த அளவுக்கு தீமை விளைவிக்கும் அப்படின்னு யோசிக்காம கிடைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு, கையில காசு இருந்தா எது வேணாலும் சாப்பிடலாங்கிற நிலைமைக்கு, ஒரு போன் கால் பண்ணுனா நம்ம வீட்டு வாசல்லையே கேட்ட சாப்பாடு வருங்கிற சூழ்நிலையில என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடும் போது வயதான காலத்துல சாப்பிட வேண்டிய பொருட்களை சாப்பிட முடியாமல் மருந்தை மட்டும் சாப்பிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இங்க என்ன சொல்கிறார்கள்? மருந்தாக நம்ம சாப்பிடுற உணவுகள் சத்துமிக்க உணவாக இருக்கணும்னு சொல்லுங்க. சத்துமிக்க உணவுகள் உண்ணும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் நோய்கள் நம்ம உடம்புல அண்டாது. ஒரு மனிதனோட உடல் சரியாக செயல்படணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த மனிதனோட உடலுக்கு தேவையானது கார்போஹைட்ரேட்டுங்க. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன், மினரல்ஸ், வைட்டமின்ஸ் இதெல்லாமே சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ள போனாதான் ஆரோக்கியமான உடம்பாக நம்ம இருக்க முடியும். நம்ம சாப்பிடுற சாப்பாடுல சரியான அளவுக்கு கார்போஹைட்ரேட் இருக்கா, சரியான அளவு புரோட்டீன் இருக்கா, சரியான அளவுக்கு மினரல்ஸ் இருக்கா, சரியான அளவுக்கு வைட்டமின்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நாம பாக்குறதே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு பொரோட்டான்னு சொல்லக்கூடிய அந்த உணவுல உடலுக்கு தேவையான எந்த சத்துக்களும் இல்லைங்க. அந்த பரோட்டா சாப்பிடும்போது உடலுக்குள்ள அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம குடலுக்குள்ள அது ஒட்டி கம் மாதிரி ஒட்டுங்க. பல நாடுகள்ல இந்த மைதா பரோட்டாவை உருவாக்கக்கூடிய மைதா பசைக்காக மட்டுமே பயன்படுத்துது. ஆனா நம் நாட்டுல அது உணவுக்காக பயன்படுத்துது. கண்டிப்பா புரோட்டான்னு சொல்லக்கூடியது மைதாவில உருவாக்கக்கூடிய பொருட்கள் சொல்லக்கூடியது ஒரு வகையில உடம்புக்கு விஷந்தாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய பொருள்ல எனக்கு வைட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட், கார்போஹைட்ரேட் இருக்கா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா யோசிச்சுதான் இனிமேல் கண்டிப்பாக சாப்பிடணும். அந்த மாதிரி நல்ல உணவுகளை இன்னைக்கு சாப்பிட கிடைக்குமா? இந்த நோய்கள் வராம இருக்கிறதுக்கு ரெண்டு விதமான விஷயங்கள் செய்யலாங்க இன்னைக்கு. ஒண்ணு என்னது? நோய்கள் வராம பாத்துக்கணும். 2 நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். இங்க முதல்ல என்ன சொன்னோம்? நோய் வராம பாத்துக்கணும்னு. முடியுமா நம்மளால? என் உடம்புல நோயே வரக்கூடாது, ஏன் நோய் வராம பாத்துக்கணும்னு சொன்னா இந்த பொல்யூஷன் நம்மளால தவிர்க்க முடியுமா? மொபைல் போனை நம்மளால தவிர்க்க முடியுமா? மருந்து மாத்திரைகள் சாப்பிடாம இன்னைக்கு இருக்க முடியுதா? சோ என்ன பண்ண முடியாது நம்மளால? ஒருபோதும் நோய்களை குறைக்க முடியாது. நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு வழி, இதுக்கு தீர்வு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது மட்டுமே. இன்னைக்கு உலக சுகாதார மையமா இருக்கட்டும் அல்லது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்க? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துருங்க. உங்க கிட்ட கையில எவ்வளவு காசு வச்சிருக்குன்னு இப்ப யாரும் கேட்கறது இல்ல. இந்த கொரோனா பீரியட்ல எல்லாரும் என்ன கேட்கறாங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு தானே கேட்கறாங்க. அதுக்கான என்ன அர்த்தம்? இன்னைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னா பயப்படாம வாழலாம் இல்லையா? அதனால நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு வழி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது மட்டுமே. அந்த அளவுல இன்னைக்கு மிக பெருமையோட நம்ம சொல்ல முடியும், நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காகவே மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் நமக்காக அழகான பொருட்களை கொடுத்துட்டு இருக்குங்க. அதுல முதல்ல ஒரு முக்கியமான பிராண்டு தான் ஆன் அண்ட் ஆன். இந்த ஆன் அண்ட் ஆன் அப்படிங்கிற பிராண்டு மூலமா ஹெல்த் ட்ரிங்க் நமக்கு கிடைக்குதுங்க. அதே மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கான வெயிட் லாசிங் ப்ராடக்ட் கிடைக்குது. அதே மாதிரி சர்க்கரை நோய்க்கான பொருட்கள் கிடைக்குது. சப்ளிமெண்ட்ஸ், நிறைய சப்ளிமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. புரோட்டீன் பவுடர் கிடைக்குது. இப்படி நம்ம மனித உடலை பாதுகாப்பதற்கான நிறைய பொருட்கள் இந்த ஒரு பிராண்டு மூலமாக நமக்கு மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நாம் அனைவரும் இந்த மிகப்பெரிய நிறுவனத்துக்கு நன்றி கூறுவோம். எஸ், அந்த வகையில ஆன் அண்ட் ஆன் பிராண்டு மூலமாக உலகத்திலேயே மிகச்சிறந்த, இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு பொருளை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுதான் 9E5 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க். என்ன இந்த 9E5?
அதாவது 9E5 அப்படின்னால் 9 லட்சம் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த 9 லட்சம் ஒராக் வேல்யூ கொண்ட பொருள் தான் 9E5 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க். இந்த பொருள் எதுக்காக பயன்படுது? இந்த பொருளுக்கு தான் ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட். இந்த பொருள் தான் ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துல. இது அரிதான ஒரு பொருள். இந்த பொருள் எப்படி எல்லாம் செயல்படுது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். நம்ம உடல் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே படித்திருப்போம். எப்படி முதல்ல நம்ம உடல் அணுக்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது நாம் எல்லாருமே அறிந்த விஷயமே. அந்த மாதிரி அணுக்கள் எப்படி மூலக்கூறுகளாக மாறுகிறது, அந்த மோலிகூல் சொல்லக்கூடிய மூலக்கூறுகளாக மாறுகிறது. அதுக்கு அடுத்து என்னவா மாறுகிறது? ஆர்கனெல்லாக மாறுகிறது. அதுக்கு அடுத்ததாக உயிரணுக்கள் சொல்லக்கூடிய செல்லாக மாறுகிறது. அதுக்கு அடுத்து திசுக்கள் சொல்லக்கூடிய டிஷ்யூவாக மாறுகிறது. அந்த டிஷ்யூக்கெல்லாம் சேர்ந்துதான் ஆர்கன் அப்படிங்கிறது மாறுகிறது, அதாவது உறுப்புகளாக மாறுகிறது. அந்த உறுப்புகள் எல்லாமே சேர்ந்துதான் மனித உடலாக மாறுகிறது. பாருங்க, ஒவ்வொரு மனித உடல்ல ஒவ்வொரு செல்களால, குறிப்பா சொல்ல போனா நம்ம மனித உடல் ஆனது செல்களால் உருவாக்கப்பட்டது. அந்த செல்களானது கோடானு கோடி செல்கள் ஒரு மனித உடல் இருக்குங்க. எண்ணிக்கை இல்லாத அளவுக்கான செல்களால் தான் நம்ம மனிதனுடைய உடல், ஒவ்வொரு உயிர்களுடைய உடலும் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இங்க இருக்குங்க. அந்த ஒவ்வொரு செல்களும், ஒவ்வொரு அணுக்களும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர் அணுக்களும் சரியாக செயல்படும் போதுதான் ஒரு ஆரோக்கியமான உடல் அப்படிங்கிறது நாம கூற முடியும். இந்த செல்கள் எப்படி உருவாக்கப்படுகிறது? நம்ம எல்லாரும் படித்திருப்போம் இல்லையா? என்னது? ஒரு செல் உருவாகுறதுக்கு, ஒரு உயிர் அணு உருவாகிறதுக்கு என்னெல்லாம் வேணும்? நியூட்ரான் வேணும், புரோட்டான் வேணும், அதை சுத்தி எலக்ட்ரான் வேணும். இதெல்லாம் சேர்ந்துதான் உயிர் அணுன்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த நியூட்ரானும் புரோட்டானும் எலக்ட்ரானும் நம்ம என்ன சொல்றது, இந்த பிரபஞ்சத்தை சூரியனை சுத்திட்டு இருக்கும் போது எப்படியோ அதே மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குங்க. ஆனா அது ஜோடி ஜோடியா தான் இருக்கும். இந்த மாதிரி ஜோடி ஜோடியா சுத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி டாக்ஸினான விஷத்தன்மை இருக்கிற சாப்பாடுகளை சாப்பிடும் போது, புகைப்பிடித்தல் செய்யும் போது, அதே போல ஆல்கஹால் சாப்பிடும் போது, அதே போல மொபைல் ரேடியேஷன் வரும்போது, அதே போல நம்ம ஹார்டாக சில வேலைகள் செய்யும் போது, சில இடங்கள்ல ஆக்சிடென்ட் ஆகும்போது, சில இடங்கள்ல விழும்போது, இப்படி நிறைய சில சம்பவங்கள் நடக்கும்போது என்னாவும், நம்ம அந்த செல்களில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஆனது இங்கே வலது பக்கமா நீங்க பாத்தீங்களான்னா தெரியும், இரண்டு ஜோடியாக சுத்திட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் விடுவிட்டு போகும், டேமேஜ் வரும். செல் டேமேஜ்னு சொல்லுவாங்க நவீன மருத்துவத்துல. அந்த செல் டேமேஜ் எப்படி வருது? அந்த ஜோடியா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் விட்டு போகும்போது செல் டேமேஜ் ஆச்சு. அந்த மாதிரி டேமேஜ் ஆன செல்லுக்கு பேரு தாங்க ஃப்ரீ ராடிக்கல்ஸ். இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எதுக்கு பேரை கொடுத்திருக்காங்க? அந்த ஒரு எலக்ட்ரான் வெளியே போன செல் ஆனது உயிரற்று போகாமல் அது நம்ம உடல்ல சர்வ சாதாரணமாக அங்கு இங்கு சுத்திக்கிட்டே இருக்குங்க. எதுக்காக சுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? அற்புதமான செயல்பாடு நம்ம உடல்ல நடந்துகிட்டு இருக்கு. அது இன்னொரு எலக்ட்ரானை தேடி சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த எலக்ட்ரான், அந்த விட்டு போன அந்த எலக்ட்ரான் பக்கத்துல இன்னொரு எலக்ட்ரான் வந்தா தான் அந்த செல் ஆரோக்கியமான செல் அப்படின்னு நாம கூற முடியும். அதுக்காகவே இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு பாருங்க, ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது 2 அணிகள் இருக்கும் இல்லையா? அந்த 2 அணியில ஒவ்வொரு அணியிலையும் 11 நபர்கள் இருப்பாங்க. ஒரு அணியில 11 நபர்கள் இருக்கு, இன்னொரு அணியில 11 நபர்கள் இருக்கு. அந்த 11 நபர்கள்ல ஒருத்தருக்கு ஏதாவது காயம் பட்டால் என்ன பண்ணுவாங்க? வெளியிருந்து ரிசர்வா இருக்கிற ஒருத்தர் அந்த அணியில வந்து சேருவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த அணியில வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து சேரலைன்னா கண்டிப்பா இந்த அணி என்ன பண்ணும்? 10 நபர்களை வச்சு விளையாடுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காகவே வெளியிலிருந்து ஒருத்தரை அந்த குழுவில இணைப்பதற்காக தேடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தேடிக்கொண்டே இருக்கும்போது சரியான ஒரு நபரை கிடைக்கலன்னா என்ன பண்ணும்? தன்னுடைய ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு அணியை புடிச்சு இழுக்க ஆரம்பிக்கும்.
ஏ அணிக்கு வந்து விடு என்று. அப்படி வந்தா என்ன ஆகும்? அந்த அணியில ஆள் குறையும். இப்படி ஆகும்போது என்ன ஆகும்? 2 அணிக்கும் இடையே சண்டை உருவாகும் இல்லையா? நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போல செயல்பாடு உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அதே போலையான செயல்பாடு இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் உடம்புல சிதைவு பெற்ற செல்லு இந்த செயல்பாடு உடம்புல பண்ண ஆரம்பிக்கும். அது இன்னும் பக்கத்தில் இருக்கிற செல்களை போய் டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டேமேஜ் பண்ணும்போது என்ன ஆகும்? செல்களுக்கு இடையே நிறைய செல்கள் டேமேஜ் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டேமேஜ் வரும்போது இங்க இந்த போட்டோவில் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இடது பக்கமாக பாருங்க, ஹெல்த்தியான ஸ்டேபிளான ஒரு செல்லை நீங்க உயிர் அணுவை இங்க பாப்பீங்க. அது ஒவ்வொன்றும் ஜோடி ஜோடியாவே இருக்கு. அந்த எலக்ட்ரான்ஸ் ஒவ்வொன்றும் பாப்பீங்க, ஜோடி ஜோடியாவே இருக்கும். அப்படியே வலது பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு விட்டு போயிருக்கும் இல்லையா? இதுதான் டேமேஜ் ஆன செல். இதுக்கு பேரு தான் ஃப்ரீ ராடிக்கல்ஸ்னு நம்ம சொல்றோம். அது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் ஆனது கீழே பாருங்க, அது சும்மாவே இருக்காது. ஒழுங்கா செயல்பட்டு இருக்கக்கூடிய இன்னொரு செல்லில் இருந்து அந்த எலக்ட்ரானை திருட பார்க்கும். அந்த மாதிரி வரும்போது ஒண்ணு இந்த டேமேஜ் ஆன செல்லை சரி செய்யணும், அல்லது அதை உடலை விட்டு வெளியேற்றணும். இந்த மாதிரி டேமேஜ் ஆன செல்லை சரி செய்துட்டோம்னா கண்டிப்பா அந்த செல்லு மறுபடியும் புத்துணர்ச்சியோட செயல்பட ஆரம்பிக்குங்க. அந்த மாதிரி அந்த டேமேஜ் ஆன செல்லை சரி செய்வதற்கு முக்கியமாக உதவி செய்யக்கூடியதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்றோம். என்னதுங்க? ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடலுக்குள்ள போயாச்சுன்னா அந்த டேமேஜ் ஆன செல்லை சரி செய்ய முடியும். இப்படி ஆன்டி ஆக்சிடென்ட் எங்கிருந்து கிடைக்கும்? நாம உண்ணுகிற உணவிலிருந்து தாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும். அப்போ எத்தனை செல்கள் டேமேஜ் ஆயிருக்கோ அத்தனை செல்களையும் புதுப்பித்தற்காக, புதுசா உருவாக்குவதற்காக நமக்கு என்ன தேவை? ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. அது நம்ம உண்ணும் உணவிலிருந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சரியான அளவு கிடைக்கலன்னு என்ன ஆகும்? இந்த டேமேஜ் ஆன செல்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப பாருங்க, அந்த மாதிரி ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அதிகமாயிருச்சுன்னு என்ன நடக்கும்? ஃப்ரீ ராடிக்கல் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வரும். அந்த மாதிரி டேமேஜ் ஆன செல்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது ஒவ்வொரு உறுப்புகளும் நாம ஆல்ரெடி பார்த்தோம், ஒவ்வொரு உறுப்புகளும் செல்களால் உருவாக்கப்படுதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஒவ்வொரு உறுப்புகளிலையும் எந்த உறுப்புல இந்த அதிகமான செல்கள் டேமேஜ் ஆகுதோ அந்த உறுப்பு பழுதடையும். உதாரணத்துக்கு பிரெயின்ல அந்த செல்கள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? பிரெயின் டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி பிரெயின் டேமேஜ் ஆகும்போதுதான் அல்சிமேஸ், அதே மாதிரி மைக்ரேன் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு, இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய வருது, டிப்ரெஷன் வருது. அந்த மாதிரி பிரெயின் சம்பந்தமான நோய்கள் வர ஆரம்பிக்கும். அதே பாத்தீங்கன்னா நம்ம இதயத்துலதான் இந்த மாதிரி அணுக்கள் சிதைவுபட்டிருக்கு, உயிர் அணுக்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும், ஹை பிளட் பிரஷர் வரும். அந்த மாதிரி ஹார்ட் டேமேஜ் வருங்க. அதே போல கிட்னில அந்த மாதிரி வந்துருச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் வரும். ஸ்கின்ல வந்துருச்சுன்னா என்ன வரும்? ஸ்கின் டிசீஸ், அதாவது சோரியாசிஸ். அதே மாதிரி ஸ்கின்ல சுருக்கம் விழுகிறதெல்லாம் இந்த செல்களோட டேமேஜ்னால வரக்கூடியது. அதே போல நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்லயும் இந்த பாதிப்பு வந்துகிட்டே இருக்கும். ஜாயிண்ட் பெயின் வர ஆரம்பிக்கும், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பிரச்சனை ஆக ஆரம்பிக்கும், பிளட் வெசல்ஸ்ல டேமேஜ் வர ஆரம்பிக்கும். அதனாலவே ரத்த ஓட்டம் நம்ம உடம்புல சரியாக நடக்காத போது நம்ம உடம்புல சரியான செல்களுக்கு உயிர் அணுக்களுக்கு ஆக்சிஜன் போய் சேராத போது உடல் மொத்தமாவே டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லங்ஸ்ல செல்கள் டேமேஜ் ஆச்சுன்னா ஆஸ்துமா போன்ற அலர்ஜி போன்ற நோய்கள் அங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கண்ணுல இருக்கிற செல்கள் டேமேஜ் ஆச்சுன்னா கண் பார்வை பாதிக்கப்படும். மொத்தத்துல பொதுவாக சொல்ல போனா, நம்ம சிம்பிளாக சொல்ல போனா, நம்ம உடல் ஆனது உயிர் அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம உடல்ல ஒவ்வொரு உறுப்புகளும் உயிரணுக்களால உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த உயிர் அணுக்கள் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த உடல் உறுப்பு பாதிக்கப்படும். இப்படிதான் ஒவ்வொரு உடல்லையும் நோயானது நமக்கு வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஈஸியா புரியறதுக்காக இங்க ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கிரீன் உங்களுக்கு காமிக்கப்படுகிறது. கட் பண்ணப்பட்ட ஒரு ஆப்பிளோட ஒரு பகுதி சுத்தமாக இருக்கிறது, இன்னொரு பகுதி டேமேஜ் ஆகி இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த டேமேஜ் ஆன பகுதியில செல்கள் டேமேஜ் ஆச்சு, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற பகுதியில எந்த டேமேஜும் வரல. இதே மாதிரிதான் மனித உடல்லையும்
ஆன்டி ஆக்சிடென்ட் தேவையான அளவு இருந்ததுன்னா டேமேஜ் ஆகாம நம்மளால நம்ம உடம்ப புதுப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியுங்க. ஆனா சரியான ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கலன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆகும். அதே மாதிரி மனித உடல்ல சரியான ஆன்டி ஆக்சிடென்ட் டெய்லி நம்ம உணவுல சரியான அளவு இருந்ததுன்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வருவதில்லை. ஆனா ஆன்டி ஆக்சிடென்ட் அளவு குறையும் போது இந்த மாதிரி சுருக்கங்கள் வந்து வயதான தோற்றம் நமக்கு அழைக்குதுங்க. அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. நமக்கு உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் நோய்கள் வராம இருப்பதற்கும் சுத்தமான சுவாசம் தேவை, பொல்யூஷன் இருக்கக்கூடாது, ரேடியேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா அந்த மாதிரி ரேடியேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு, பொல்யூஷன் இல்லாம இருப்பதற்கு இந்த மாதிரி நம்ம நடக்க முடியுமா? வெளியே போகும்போது இப்படி போக முடியுமா? நிச்சயமா வாய்ப்புகளே இல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துதான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும்போது வேறு வழி இல்லை. நம்முடைய உடல் என்ன செய்யும்? இம்யூன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலி குறைஞ்சு போகும். அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம உடல்ல ஃப்ரீ ராடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய டேமேஜ் செல்ஸ்கள் இருக்கும்போது நிச்சயமா நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைஞ்சுகிட்டே இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையும் போது நமக்கு என்ன ஆரம்பிக்கும்? நோய் வர ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது முதல்ல நம்ம உடம்ப பாதிக்கக்கூடிய நோய்களானது என்னது? கோல்ட் அட்டாக், சளி வர ஆரம்பிக்கும், ஃப்ளூ என்ன வர ஆரம்பிக்கும்? காய்ச்சல் வர ஆரம்பிக்கும், வைரஸ் அட்டாக் வர ஆரம்பிக்கும், இருமல் வர ஆரம்பிக்கும், நிறைய அலர்ஜிஸ் வரும், இன்ஃபெக்ஷன் வரும், வீக்னஸ் வரும். பாருங்க, இன்னைக்கு நிறைய நபர்கள் உலகில வைரஸ் தொற்றுனால பாதிக்கப்பட்டு இருக்கு இல்லையா? எதனால? நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானதுனால. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கோல்ட் அட்டாக்கு, அந்த மாதிரி சளி, இருமல், காய்ச்சல், அலர்ஜிஸ், இன்ஃபெக்ஷன், வீக்னஸ் இதெல்லாம் ரொம்ப நாள் தொடர்ந்தோமானால் இது பெரிய நோய்களில கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது நாம எல்லாருமே அனுபவித்த விஷயங்கள் தானே. நமக்கு தெரிந்த நபர்கள் எல்லாம் இது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். என்னெல்லாம் பெரிய நோய்களுக்கு இது பிற்காலத்துல கொண்டு போய் விடும்? கேன்சர், ஹார்ட் அட்டாக், ஆர்த்தரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின்ஸ், அதே மாதிரி பிரெயின் டேமேஜ், பக்கவாதம், அதே மாதிரி டயபெட்டிஸ் மாதிரியான பெரிய பெரிய நோய்களுக்கு கொண்டு போய் விடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நாம என்ன பண்ணுவோம்? வேற வழியே இல்லாத ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ட்ரீட்மெண்ட் பண்ண போகும்போது என்ன பிரச்சனை? அங்கேயும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம உடலை பாதிக்கக்கூடிய அளவுக்கான ட்ரீட்மெண்ட் தானே முக்கியமா நடக்குது. என்னது நடக்குது பாருங்க. நிறைய மாத்திரைகள் சாப்பிட வேண்டியிருக்கும். மாத்திரைகள் எல்லாமே நம்ம உடம்புக்கு எந்த விதமான பக்க விளைவும் அளிக்காதுன்னு யாருமே இங்க சொல்லப்படல. அதனாலவே நாம சாப்பிடக்கூடிய ட்ரக்ஸ்ல பக்க விளைவுகள் நிச்சயமாக உண்டு. ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுறோம். ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும் போது அதுவும் பல நோய்களுக்கு காரணமாக கருதப்படுகிறது. அடுத்த கட்டமா கீமோதெராப்பி பண்ணுவோம், ரேடியேஷன் பண்ணுவோம், மீறி போகும்போது சர்ஜரி பண்ண ஆரம்பிக்கும். அடுத்தது அந்த மாதிரி எல்லாம் போகும்போது பல நாட்கள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில படுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அது ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாட்கள் படுக்க வேண்டிய சூழ்நிலையும் வருதுங்க. இங்க பாருங்க, முதல்ல நாம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி ஒரு செல் டேமேஜ் ஆகும்போது அந்த செல்லை வந்து சரி செய்வதற்காக ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தால் போதும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உண்ணுவது மட்டும்தான் இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா எங்க இருக்கு? நாம முதல்ல சொன்ன மாதிரி நாம உண்ணக்கூடிய உணவுகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த உணவுகள் உண்ணும் போது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய கிடைக்குங்க. அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீ ராடிக்கல் சிதைவு பெற்ற செல்கள் நம்ம உடல்ல எவ்வளவு இருக்கோ அதை சரி செய்வதற்கான ஈக்குவலான சரியான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடல்ல செலுத்திட்டோமானால் கண்டிப்பா உடல்ல பாதிப்பானது வராது. அப்ப எந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடல்ல அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமானா நம்ம உடல்ல நோய்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உண்ணுங்கன்னு எல்லா மருத்துவர்களும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உலகிலேயே மிகச்சிறந்த
ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய பழங்களால் உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு அற்புதமான பொருளை உங்களிடம் நான் அறிமுகம் செய்வதற்கு மிக சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய பொருளுக்கு பேரு தான் 9E5 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க். ரொம்ப பெருமையாக இங்க கூறுவது என்னவென்றால், இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் அடங்கி இருக்கக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க் தான் 9E5 ஹெல்த் ட்ரிங்க். ஏனென்றால் இதுல தான் மிகப்பெரிய ஒராக் வேல்யூ இருக்குங்க. அதாவது 9E5 அப்படின்னா நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணணும், 9 லட்சம் ஒராக் வேல்யூ இருக்கக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க் தான் 9E5 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க். என்ன அந்த ஒராக் வேல்யூ? ஒராக் வேல்யூ அப்படின்னா ஆக்சிஜன் ராடிக்கல் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டியை அளக்கக்கூடியதுதான் ஒராக் வேல்யூ. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுதுங்க, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடல்ல சரியான அளவு வேணும்னால் குறைஞ்சபட்சம் 3000 ஒராக் வேல்யூ, 3000 5000 வரை ஒராக் வேல்யூ இருக்கக்கூடிய உணவுகளை உண்ணணும்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. அந்த மாதிரி 3000 5000 வரை ஒராக் வேல்யூ நம்ம உடம்புல கிடைக்கணும்னா அந்த ஒராக் வேல்யூ அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை உண்ண வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள்ல கிட்டத்தட்ட 3000 ஒராக் வேல்யூ இருக்குங்க. அதனாலதான் பழைய காலத்துல சொல்லுவாங்க, an apple a day keeps the doctor away. ஒரு ஆப்பிள் டெய்லி உண்டு வந்தால் டாக்டரிடம் போகவே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கான என்ன ரீசன்? அந்த ஆப்பிள்ல 3000 ஒராக் வேல்யூ இருக்குங்க. அந்த மாதிரி ஒராக் வேல்யூ ஆனது எந்த அளவுக்கு அதிகமா நம்ம உடல்ல போகுதோ அந்த அளவுக்கு ஃப்ரீ ராடிக்கல்ஸ் குறைஞ்சுக்கிட்டே இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3000 ஒராக் வேல்யூ நம்ம உடல்ல போகும்போது அந்த அளவுக்கு செல்கள் டேமேஜ் ஆயிருக்கோ அதை சரி செய்யுது. அதிகமான ஃப்ரீ ராடிக்கல்ஸ் நம்ம உடல்ல இருக்கும்போது அதிகமான ஒராக் வேல்யூ இருக்கக்கூடிய பொருட்கள் கண்டிப்பா தேவைங்க. சாதாரணமாக ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா உடல்ல கிடைக்கிறதுக்கு 10,000 ஒராக் வேல்யூ சாப்பிடுறோம்னா ஆவரேஜான ஒரு கம்மியான ஒராக் வேல்யூ தான் நம்ம உடலுக்கு கிடைக்கும். 10,000 20,000 வரை ஒராக் வேல்யூ இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடும்போது மிக சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பவர் நம்ம உடலுக்கு கிடைக்குது. அதுவும் பார்த்துருக்கலாம், 20,000 ஒராக் வேல்யூக்கு மேல நம்ம ஒரு நாள் சாப்பிடும் போது எத்தனை ஃப்ரீ ராடிக்கல்ஸ் நம்ம உடல்ல இருந்தாலும் அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எல்லாம் ரிப்பேர் செய்வதற்கு, சரி செய்வதற்கு 20,000க்கு மேல் இருக்கக்கூடிய ஒராக் வேல்யூ இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்டால் போதுமானது. இங்க ரொம்ப பெருமையாக சொல்ல முடியுங்க, 9E5 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க்ல 10 ஆப்பிள்கள் சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய, அதாவது இங்க 30 சாட்சிகள் நீங்க வலது பக்கம் பாப்பீங்க, 30 சாட்சி சேர்ந்ததுதான் ஒரு 9E5 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க் பேக்கெட். அதுல ஒரு சாட்செட்ல 33.3 ml ஹெல்த் ட்ரிங்கோட பழச்சாறுகள் இருக்குங்க. அது ஈக்குவல் எப்படி? ஒரு சாட்செட் அப்படிங்கிறது 10 ஆப்பிள் சாப்பிடுறதுக்கு சமங்க. இப்ப புரிகிறதா எவ்வளவு அற்புதமான பொருள் அப்படின்னு? இந்த மாதிரி ஒராக் வேல்யூ 9 லட்சம் ஒராக் வேல்யூ எப்படிங்க இந்த பொருள் இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு உலகிலேயே மிக சிறந்த லெபார்டரியான ப்ரூன்ஸ்விக் லேப்ல இந்த 9E5 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்குக்கு எந்த அளவுக்கு ஒராக் வேல்யூ அப்படி இருக்குங்கிறது டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குங்க. ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இங்க 1 லிட்டர் 9E5 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க்ல 10,74,880 ஒராக் வேல்யூ இருக்குது. அதனாலதான் கேரண்டியாக கூறுகிறோம், 9 லட்சம் ஒராக் வேல்யூ இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஹெல்த் ட்ரிங்க் தான் 9E5 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க். எதனால இந்த அளவுக்கு ஒராக் வேல்யூ இந்த ப்ராடக்ட்ல இருக்கு, இந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் எதனால நமக்கு இந்த ப்ராடக்ட் மூலமா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகிலேயே அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட கொண்ட பழங்கள் தான் இந்த 9E5 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க்ல பயன்படுத்தி இருக்காங்க.
அதுவும் பார்த்தீர்களானால் அமேசான் காடுகளில் விளைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான பழங்களால உருவாக்கப்பட்ட ஹெல்த் ட்ரிங்க் தான் 95 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க். என்னெல்லாம் எந்த மாதிரி எல்லாம் பழங்களையும் அதே மாதிரி என்னெல்லாம் பொருட்கள்லையும் இதுல பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகாய்பெரின்னு சொல்லக்கூடிய பெரி ஃப்ரூட்ஸ் தான் நிறைய இதுல பயன்படுத்தி இருக்கு. அகாய்பெரி, கோஜிபெரி, ஸ்ட்ராபெரி, கிரான்பெரி, பிளாக்பெரி, அதே போல நோனி ஃப்ரூட், செரி ஃப்ரூட், ஆம்லான்னு சொல்லக்கூடிய நம்மளது நெல்லிக்கனி, ராஸ்பெரி, கோஜிபெரி, பிளாக் கரண்ட், எல்டர்பெரி, ரெட் கரண்ட். இந்த மாதிரி உலகிலேயே அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்கக்கூடிய பழங்களால் உருவாக்கப்பட்ட அரிதான ஹெல்த் ட்ரிங்க் தான் 9E5 ஹெல்த் ட்ரிங்க். பாருங்க, இதுல பயன்படுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரி ஃப்ரூட்ஸுக்கும் ஒவ்வொரு பழங்களுக்கும் நம்ம உடல்ல மிகப்பெரிய செயல்கள் செய்வதற்கான ஆற்றல் இருக்குங்க. ஒவ்வொரு பழங்களும் என்ன செயல்கள் செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுல முதல்ல இருக்கக்கூடியது அகாய்பெரி. அகாய்பெரின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பழம் நம்ம உடல்ல என்னெல்லாம் வேலை பார்க்கும் அப்படின்னா, முதல்ல நம்முடைய ஆயுள் அதிகப்படுத்துறதுக்காக இங்க உதவி பண்ணுவாங்க. அதே போல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதே போல நம்முடைய இதயத்தினுடைய செயல்பாடுகள் சரியா நடப்பதற்காகவும் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட உள்கொண்ட பழமாகவும் அகாய்பெரி இருக்கு. இரண்டாவது கோஜிபெரி. கோஜிபெரி ஆனது முதல்ல நாம் சொன்ன மாதிரி நம்முடைய ஆயுள் காலம் நீடிப்பதற்கு இந்த பழம் அற்புதமாக செயல்படும். அதே போல் நம்ம மனித உடல்ல பிந்து அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பழம் அற்புதமான பழமாக இருக்குது. அடுத்தது கேன்சருக்கு எதிராக இது செயல்படுகிறது. அதே போல கண் பார்வை பிரச்சனைகளுக்கு எதிராக இந்த பழம் செயல்படுகிறது. அடுத்தது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல அதிகப்படுத்துறதுக்காக இந்த பொருள் செயல்படுகிறது. அதே போல் இந்த கேன்சர் எல்லாம் வந்த பிறகு கீமோதெராப்பி, ரேடியேஷன் எல்லாம் முடிச்சவங்க பார்த்தீர்களானால் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவங்களுடைய உடம்புல இந்த கேன்சர் செல்களை அழிக்கும் போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்களும் நிறைய அழிஞ்சு விடுகின்றன. அந்த மாதிரி நிறைய நல்ல செல்கள் அழிஞ்சு போகும்போது அந்த செல்களை புதுப்பிப்பதற்கான அபூதமான ஒரு சக்தி இந்த கோஜிபெரிக்கு இருக்கு. அதனால அந்த மாதிரி ரேடியேஷன் முடிஞ்சவங்களுக்கு, கீமோதெராப்பி முடிஞ்சவங்களுக்கு எல்லாம் இந்த பழம் கொடுக்கறது ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்காக உதவுகிறது. அடுத்தது பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் கோஜிபெரி நம்ம உடல்ல சரியாக செயல்படுதுங்க. அடுத்த முக்கியமான பொருள் நோனி ஃப்ரூட் ஆகும். இந்த நோனி ஃப்ரூட் என்னெல்லாம் செயல்படுது? முக்கியமாக வலி நிவாரணின்னு சொல்லுவாங்க. உடல்ல வரக்கூடிய வலிகள், அது மூட்டு வலியா இருக்கட்டும், முதுகு வலியா இருக்கட்டும், உடம்புல வரக்கூடிய வலிகளை குறைக்கிற முக்கியமான வேலையை நோனி ஃப்ரூட் செயல்படுது. அதே போல யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்காகவும் கேன்சர் செல்கள் உருவாகதை கண்ட்ரோல் பண்ணவும் இந்த நோனி ஃப்ரூட் ஆனது செயல்படுது. அதே போல நம்மளுடைய இதய நோய்களை தடுப்பதற்கும் நோனி ஃப்ரூட் நல்லபடியாக உடல்ல செயல்படுங்க. அடுத்தது அலோவேரா. அலோவேரா அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மருந்து அப்படிங்கிறது நாம் எல்லாருமே அறிந்த விஷயமே. 200க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கப்பாசிட்டி இந்த அலோவேராவுக்கு அற்புதமாகவே இருக்குங்க. அதே போல முக்கியமா கேன்சருக்கு எதிராகவும், அதே போல சர்க்கரை நோய்க்கு எதிர்பாகவும், அதே போல நம்முடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல பொருளாகவும் அலோவேரா செயல்படுது. அடுத்ததாக ஸ்ட்ராபெரின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பழம் நம்ம உடல்ல ஹார்ட் அட்டாக் வராம, ஸ்ட்ரோக் வராம தடுக்கிறதுக்கு சிறந்த ஒரு பொருளுங்க. அதே போல ரெட் பிளட் கவுண்ட், அதாவது ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய இரத்தத்தை உருவாக்குவதற்காக நல்லபடியா செயல்படுது. அதே போல பேட் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துதுங்க. அதாவது எல்டிஎல் சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படிங்கக்கூடிய நம்ம உடலுக்கு தீங்கு விளையக்கூடிய கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துவதற்கும் ஸ்ட்ராபெரி மிக அற்புதமாக நம்ம உடல்ல செயல்படுது. அடுத்ததாக பிளாக்பெரின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பழம். அந்த பிளாக்பெரின்னு சொல்லக்கூடியது நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் பி, சி மற்றும் கே, கால்சியம், புரோட்டீன்ஸ்,
இரும்பு சத்து, அதுபோல சிங்க், இந்த மாதிரி உடலுக்கு தேவையான வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்கள் அதிகமாக கொண்ட பழம் தான் பிளாக்பெர்ரி. அடுத்ததா ராஸ்பெர்ரி. ராஸ்பெர்ரி என்னெல்லாம் நம்ம உடம்புல வேலை பார்க்குது? கண்டிப்பா அதிகமான ஃபைபர் சேர்ந்ததுங்க இந்த ராஸ்பெர்ரி. இந்த அதிகமான டயட்ரி ஃபைபர் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? நம்முடைய மலச்சிக்கல் இல்லாமல் தடுக்குங்க. உடல்ல மலம் சரியாக கழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த மலச்சிக்கல் இல்லாம தடுப்பதற்கு ராஸ்பெர்ரி உதவி செய்கிறது. அதே போல ரிச்சான ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த பொருள்ல அதிகமாகவே இருக்குங்க. அடுத்ததாக பிளாக் கரண்ட் சொல்லக்கூடிய அற்புதமான பழங்க. இந்த பிளாக் கரண்ட் நம்ம உடல்ல இந்த ஜாயிண்ட் பெயின், ஆர்த்ரைட்டிஸ், அதே போல உடல்ல படிஞ்சிருக்கக்கூடிய விஷத்தன்மை எல்லாத்தையுமே வெளியே தள்ளுவதற்கும், கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்கும் அருமையாக நம்ம உடல்ல செயல்படுதுங்க. அடுத்ததாக ப்ளூபெர்ரின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பழம் நம்ம உடல்ல என்னெல்லாம் செயல்படுதுன்னு பார்ப்போமா? முக்கியமா கேன்சருக்கு எகெயின்ஸ்டாக செயல்படக்கூடிய அற்புதமான பழம் தான் ப்ளூபெர்ரி. அதே போல நம்மளுடைய ஞாபக தன்மையை அதிகப்படுத்துவதற்கும், நம்மளுடைய புத்தி சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும், கேன்சர் செல்லுகளுடைய செயல்பாட்டை குறைப்பதற்கும் ப்ளூபெர்ரி அற்புதமான செயல்பாடு மனித உடல்ல செயல்படுதுங்க. அடுத்தது செரி ஃப்ரூட். செரி ஃப்ரூட்ல முக்கியமா மெலாட்டோனின் அடங்கி இருக்குங்க. இந்த மெலாட்டோனின் சரியான தூக்கம் நமக்கு கிடைப்பதற்காக உதவி பண்ணுதுங்க. அந்த மெலட்டோனினால சரியான தூக்கம் கிடைக்குது. அதே போல பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் அடங்கி இருக்கு. அதே போல நம்ம மூளையில் இருக்கக்கூடிய, பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரோன்ஸை சக்திப்படுத்துவதற்காகவும் செயல்படுதுங்க. அடுத்தது கிரான்பெர்ரி. கிரான்பெர்ரி நம்ம உடம்புல ஆஸ்துமா வராம தடுக்கும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை இல்லாம தடுக்கும். அதே போல உடம்புல இருக்கக்கூடிய அல்சர், நம்ம குடல்ல இருக்கக்கூடிய அல்சரை தடுப்பதற்கும் கிரான்பெர்ரி நம்ம உடல்ல செயல்படுது. அடுத்ததா ரெட் கரண்ட். ரெட் கரண்ட்ங்கிற அற்புதமான பழம் என்னெல்லாம் செய்து பார்ப்போமா? உடம்புல முதல்ல என்ன செய்யுது? நம்ம உடல்ல சரியான செரிமானத்துக்கு உதவி செய்யுது. அதே போல கான்ஸ்டிபேஷன் இல்லாம, மலச்சிக்கல் இல்லாம அருமையாக உடலை பாதுகாக்குது. அடுத்ததா நம்முடைய மசில்ஸ்ல வந்து கிராம்ஸ் வரும்போது, அதாவது மசில் பெயின் வரும்போது அதை தடுப்பதற்கும் ரெட் கரண்ட் மிக அருமையாக உதவி செய்கிறது. அடுத்தது எல்டர்பெரின்னு சொல்லக்கூடிய பழம் என்ன செய்யுது? அது மிக சிறந்த ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிங்க. அதாவது வைரஸ் அட்டாக்கு நம்ம உடல்ல அட்டாக் பண்ணாம இருப்பதற்கு மிக பெரிய அளவுல தடுக்கக்கூடிய பொருள் தான் எல்டர்பெரி. அதுவும் முக்கியமா காய்ச்சல், கோல்டு, அந்த மாதிரி நம்ம உடல்ல வரக்கூடிய வைரஸ் தொற்றுனால் வரக்கூடிய தொந்தரவுகள் இருந்து நம்மளை வந்து பாதுகாக்குது. அதே போல அல்சர்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. டான்சிலைட்டிஸ் சொல்லக்கூடிய தொண்டை பிரச்சனைகள், தொண்டை வலியிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான பழம்தான் எல்டர்பெரி. அதே போல அடுத்ததாக ஆம்லா. ஆம்லான்னு சொல்லக்கூடியது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். என்னது ஆம்லா? நெல்லிக்கனி. அற்புதமான பழம் இல்லையா? பழைய காலத்துல எல்லாருமே கூறுவாங்க, ஆயுர்வேதத்திலேயே கனிகளிலேயே மிக சிறந்த கனிதான் நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனியும் நம்மளுடைய ப்ராடக்ட்ல ஒரு முக்கியமான கனியாக பயன்படுகிறது. நெல்லிக்கனியானது வைட்டமின் சி அதிகமா இருக்குங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வைட்டமின் சி ஆனது நிறைய நோய்களிலிருந்து, முக்கியமா வைரஸ் நோயிலிருந்து, வைரஸ் தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக உதவக்கூடிய பொருள் தான் அந்த நெல்லிக்கனின்னு சொல்லக்கூடியது. அதே போல நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காகவும், பார்வையை நல்லபடியாக பார்வை கோளாறுல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காகவும், நம்முடைய ஸ்கின்னோட பாதுகாப்புக்கும் இந்த மாதிரி நிறைய நம்ம உடலுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய பழம்தான் நெல்லிக்கனி. இந்த மாதிரி அற்புதமான நிறைய பொருட்களை எல்லாத்தையுமே கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான பானம் தான் 9E5 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க். இனி இந்த பொருட்கள் சாப்பிடக்கூடியது யாரு, சாப்பிடக்கூடாதவங்க யாரு, எந்த அளவுக்கு சாப்பிடணும், அது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அல்லவா? அந்த விஷயத்துக்காக போவோம். அதாவது இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி 33.3 ml கொண்ட 30 சாட்செட் சேர்ந்ததுதான் 1 லிட்டர் பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க். அந்த 1 லிட்டர்ல ஒரு சாட்சை எடுத்து நார்மலா ஹெல்த் இருக்கக்கூடிய ஒரு நபர்
ஒரு நாளைக்கு ஒரு சாட்சே சாப்பிட்டால் போதுமானது. சாப்பிடும் போது 200 மில்லி வார்ம் வாட்டர்ல, அதாவது ரூம் டெம்பரேச்சர் வாட்டர்ல, 200 மில்லி ரூம் டெம்பரேச்சர் வாட்டர்ல இந்த 33 மில்லி அடங்கின சாட்சை கட் பண்ணி அந்த தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணி காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணுங்க. நீங்க எந்த டைம்ல உணவு எடுத்துக்கிறீங்களோ அந்த உணவு எடுப்பதற்கு 1 மணி நேரம் முன்னதாகவே இந்த பொருளை சாப்பிடணுங்க. இந்த ஹெல்த் ட்ரிங்கை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்த பிறகு உங்க உணவு நீங்க உண்ணலாம். முக்கியமா கவனிக்க வேண்டியது, அந்த 1 மணி நேரத்துல நீங்க டீ மற்றும் காஃபி சாப்பிடுவது தவிர்ப்பது மிக மிக நன்றுங்க. அடுத்ததா, ஏதாவது உடல் கோளாறு இருப்பவர்கள், உடல் பிரச்சனை இருப்பவர்கள், நாம முதல்ல சொன்ன மாதிரி தூக்க குறைவு, இந்த மாதிரி சரியாக செரிமானம் இல்லாதவங்க, டைஜஷன் சரியா இல்லாதவங்க, அதே போல மலம் சரியா கழிக்க முடியாதவங்க, அந்த மாதிரி உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கிறவங்க நிச்சயமா ஒரு நாளைக்கு 2 சாட்சே சாப்பிடணுங்க. ஒண்ணு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுறதுக்கு 1 மணி நேரம் முன்னால், அதே போல் ஈவினிங்ல சாயங்காலம் சாப்பிடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் 200 மில்லி ரூம் டெம்பரேச்சர் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நீங்க குடிக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை நீங்க ஒரு நபர் சாப்பிடலாம். இது கண்டிப்பா யாருக்கு கொடுக்க கூடாது, 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த 95 ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்க கூடாது. ஏனெனில் இதுல அதிகமான எனர்ஜி இருக்கிறதுனால, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால, இது குழந்தைகளுக்கு நேச்சுரலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இது கொடுக்க கூடாது. அதே போல கர்ப்பிணியா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பொருள் கொடுக்க கூடாது. அதே போல தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் 95 ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்க கூடாதுங்க. அதே போல 100ல ஒருத்தருக்கு, அதாவது 1% நபர்களுக்கு இது சரியா உடம்புல ஒத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். அது அந்த மாதிரி ஒத்துக்காத போது என்ன ஆரம்பிக்கும், ஒரு சிறிய அளவுல வயிற்றுப்போக்கு போல வரும். அதே மாதிரி சின்னதா ஸ்கின்ல அரிக்கிற மாதிரி தோணும் அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இந்த ஹெல்த் ட்ரிங்க்ல பயன்படுத்தி இருக்கக்கூடியது எல்லாமே பழங்கள் தான். எல்லாமே நம்ம உடம்புக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்காத நேச்சுரலான பொருட்கள் தான் பயன்படுத்தி இருக்கோம். இருந்தாலும் இதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய 14 வகை பழங்கள் மற்றும் கற்றாழை இந்த மாதிரி இருக்கக்கூடியது சில நபர்களுக்கு சேராது இல்லையா. உதாரணத்துக்கு எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு நெல்லிக்கனி சேராதுங்க. அந்த நபர் நெல்லிக்கனி சாப்பிட்டாலே அவர்கள உடம்புல எல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இதுல ஏதாவது ஒரு பழம் சில நபர்களுக்கு சேராது. அதனால அந்த மாதிரி வரும்போது சின்ன அரிப்போ அல்லது சிறிய அளவுல வயிற்றுப்போக்கோ வந்ததுன்னா அந்த நபர்கள் ஒரு 4 அல்லது 5 நாட்களுக்கு அது சாப்பிட வேணாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 5 நாளுக்கு பிறகு மறுபடியும் ஒரு சாட்சியோட பாதி அளவு அவர் பகிர்ந்துக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு அடுத்த நாட்களிலிருந்து நீங்க தொடர்ந்து இதை சாப்பிடலாம். தொடர்ந்து 2-3 தடவை இதே போல சிறிது 4-5 நாட்கள் கேப் விட்டு நீங்க சாப்பிடும்போது கண்டிப்பா உங்க உடம்பு இதை ஏத்துக்கும். இந்த 95 கூடிய அற்புதமான இந்த பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்கோட பிரயோஜனம் உங்களுக்கும் அனுபவிக்கலாங்க. இன்னைக்கு 95 சொல்லக்கூடிய இந்த ஹெல்த் ட்ரிங்க் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் சொல்லக்கூடிய நமது நிறுவனத்திலேயே அதிகமாக விற்கக்கூடிய பொருள் என்பதை ரொம்ப சந்தோஷமாக நான் உங்களிடம் தெரியப்படுத்துகிறேன். அதுக்கு என்ன அர்த்தம், இது இன்றைக்கு வந்த பொருள் கிடையாது. பல வருடங்களாக லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவுல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஹெல்த் ட்ரிங்க் தான் 95 ஹெல்த் ட்ரிங்க். கண்டிப்பா அதனால நிச்சயமா இது நிரூபிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் இதனுடைய பலனை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் பல வருடங்களாகியும் இந்த பொருள் அற்புதமாக விற்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணம். அதனால பயமே இல்லாமல் தைரியமா நீங்க உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய சொந்தங்களுக்கு இந்த பொருளை தைரியமாக ரெக்கமெண்ட் செய்யலாங்க. இனி பாருங்க, மை லைஃப் ஸ்டைல் டிஸ்ட்ரிபியூட்டரான நாம் எந்த விதமான மக்களை, எந்த விதமான கஸ்டமர்ஸை அணுக வேண்டும் அப்படிங்கிறது பார்ப்போமா? பாருங்க,
மக்கள் சமுதாயத்துல 3 விதமாக இருக்கிறாங்க. நம்முடைய சமுதாயத்துல 3 விதமான மக்கள் இருக்காங்க ஹெல்த் ரீதியாக. ஒண்ணு ஏ, அடுத்தது பி, அடுத்தது சி. முதலாவதாக ஏ. இந்த ஏ குரூப் ஆனது ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுங்க. அவங்களுக்கு எந்த விதமான நோயும் பாதிக்கப்படல, ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப ஹெல்த்தியா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான் ஏ. பி ஆனது அவங்களுக்கு சின்ன சின்ன நோயெல்லாம் அடிக்கடி வரும், அதுக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க, மருந்து சாப்பிடுவாங்க, டாக்டர் போய் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ரிகவர் ஆயிடுவாங்க, நார்மலான வாழ்க்கை வாழுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம முதல்ல எல்லாம் சொன்ன மாதிரியான ஏதோ அடிக்கடி சளி வர்றது, அடிக்கடி இருமல் வர்றது, அடிக்கடி நோய் வர்றது, அல்லது ஏதாவது நார்மல் டயபெட்டிக் லெவல்ல இருப்பாங்க இல்லையா, சர்க்கரை நோய் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லெவல்ல இருப்பாங்க, உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் வந்து ஒரு 200 210 அந்த மாதிரி பார்டர் லெவல்ல இருப்பாங்க, பிளட் பிரஷர் கண்டிப்பா இருக்கும், ஆனா அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அதாவது ஏன்னு சொல்லக்கூடிய கேட்டகரி ரொம்ப ஹெல்த்தியான கேட்டகரி, பின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி அன்ஹெல்தி தான், ஆனாலும் அது அவங்கள படுக்க வைக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரி தான் பி கேட்டகரி. இனி சி கேட்டகரி இருக்குங்க, அவங்க வந்து நோய் வாய்ப்பட்டு படுத்து இருக்கிறவங்க. இந்த மாதிரி 3 கேட்டகரி மக்களை தான் நம்ம சந்திக்கிறோம் ஃபீல்டுல இல்லையா. கவனிகள், இந்த 3 கேட்டகரியில எந்த கேட்டகரியான நபர்களை நான், எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? சியா, பியா, ஏவா? சில நபர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருளை எடுத்துக்கிட்டு சி கேட்டகரியில் இருக்கிற நபர்களை போய் சந்திக்கிறாங்க. யாரே? நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல வீட்டுல செயல்பட முடியாம படுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களை போய் சந்திக்கிறாங்க. அது முற்றிலும் தவறுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல படுத்து கிடக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய மருத்துவமனைகள் இருக்குங்க. நாம யாரை ஃபோக்கஸ் பண்ணணும்? ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா, நீங்க கண்டிப்பா ஏ மற்றும் பி கேட்டகரி மக்களை தான் நம்ம ப்ராடக்டை கொண்டு போய் அறிமுகப்படுத்தணும்னு சொல்றாங்க. என்ன காரணம்? உலகிலேயே அதிகமான சதவீத மக்கள் இந்த ஏ பி கேட்டகரியில தான். உலகிலேயே ஒரு 5% மக்கள் தான் இந்த கிரிட்டிக்கல் பேஷண்டாக இருக்காங்க. மீதி 95% மக்களும் இந்த ஏ அல்லது பி கேட்டகரியில் இருக்கு. நாம உலகிலேயே அதிகமான சதவீதம் மக்கள் கிட்ட போய் நம்ம பொருளை அறிமுகம் செய்யணுமா, அல்லது ரொம்ப நோய்வாய்ப்பட்டு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிற நபர்களிடம் இந்த பொருளை அறிமுகம் செய்யணுமா? கண்டிப்பா இல்லையா. அதிகமான மக்களா இருக்கக்கூடிய ஹெல்த்தி பீப்புள், ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க, கண்டிப்பா அந்த ஆரோக்கியம் கெடாம பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம 95 ஹெல்த் ட்ரிங்க் கண்டிப்பா தேவை. இனி சின்ன சின்ன உடல்ல பிரச்சனைகள் இருக்கு, இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படல, ஆனா பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு 95 ஹெல்த் ட்ரிங்க் தேவை. அந்த நபர்களை போய் சந்தியுங்கள். இந்த மாதிரி நோய்கள் வராம இருக்கிறதுக்கான ப்ராடக்டாகத்தான் நம்ம ப்ராடக்டை மார்க்கெட்ல நீங்க அறிமுகம் செய்யணும். அடுத்ததாக ரொம்ப எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமாக நம்முடைய பொருட்கள் சில நபர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பொருட்கள் எதுவுமே நீங்கள் தயவு செய்து வாங்க வேணாம். ஏனெனில் அந்த எந்த பொருளுக்குமே ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட எந்த பொருளுக்குமே மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் எந்த விதமான கேரண்டியும் அளிப்பதில்லை. கண்டிப்பா அந்த பொருட்களில எந்த அளவுக்கு உண்மைத்தனம் இருக்கு அப்படிங்கிறது இந்த நிறுவனம் கேரண்டி தருவதில்லை. அந்த பொருட்கள் ஒருவேளை ஃபேக்கான பொருளா இருக்கலாம், அல்லது அந்த பொருள் எல்லாமே எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச பொருளாக இருக்கலாம். அந்த பொருட்கள் நிச்சயமா டூப்ளிகேட் பொருட்களாக, எப்பொழுதுமே சிறந்த ஒரு பொருள் மார்க்கெட்ல வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான டூப்ளிகேட் பொருள் வரும் அப்படிங்கிறதுல நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான் இல்லையா. அதே போல இந்த சிறந்த பொருளுக்கான டூப்ளிகேட் பொருள் ஆன்லைன் மூலமா சில நபர்கள் விற்பனை செய்கிறார்கள். அதை நம்பி யாரும் வாங்க வேணாம். நீங்க வாங்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்தியா ஷாப்பியோட பியூசி சென்டர் மற்றும் இந்தியா ஷாப்பியோட ஆதரைஸ்டு ஷாப்ல இருந்து மட்டும்
நீங்க இந்த பொருட்களை வாங்க வேண்டும். அதுக்காக மேலும் விவரங்கள் தெரிவதற்காக www.indiashopee.com அப்படிங்கிற வெப்சைட்ல போனீர்களானால் எங்கெல்லாம் பிக்கப் சென்டர் இருக்கு இந்த பொருட்கள் கிடைக்கும், எங்கெல்லாம் இந்த ஷாப்பிக்கு சொந்தமா ஷாப் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். நன்றி. இனி நாளைக்கு அற்புதமான இன்னொரு பொருளோட உங்களை சந்திக்கிறேன். அந்த பொருள் தான் இம்யூனோ 3+. நோய் எதிர்ப்பு சக்திக்கு அற்புதமான ஒரு பொருள் கூட. நாளைக்கு உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம். Thank you for watching. For more business and product videos, subscribe the channel now. Pin your life, show your style, grow up with my lifestyle. Live your dream, tension free, fly high with my lifestyle.